கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். எந்த நாளிலும் கூட நாம் இந்த சங்கீதத்தின் மூலமாக தியானிக்கக்கூடிய காரியம் கர்த்தருடைய குணாதிசயங்களில் ஒன்றான கர்த்தர் நியாயம் செய்கிறவர் அல்லது நியாயம் செய்கிற கர்த்தர் என்ற தலைப்பில் நாம் இந்த காரியத்தை தியானிக்கலாம். என்னென்று பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, வேதத்தில் கிபியோனியர் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருந்து கொண்டு இருந்தது. அவங்க ஆதி காலம் முதலே இருந்தாங்க. ஏன் இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னா, அதில் ஒரு நல்ல ஒரு காரியங்களை கர்த்தர் நாளில் கூட நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். இந்த சவுலனுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கிபியோனியர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தார்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க இஸ்ரவேல் ஜனங்களும் அல்ல, இஸ்ரவேல் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஜனங்களும் அல்ல, ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களும் அல்ல. ஆனாலும் கூட சவுலனுடைய காலத்தில் இவங்க ரொம்பவும் துன்புறுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அப்போ தாவீதினுடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா ஓயாத ஒரு பஞ்சம் உண்டாயிடுது. 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிடுது. அப்போ தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, கர்த்தாவே ஏன் இப்படியாக ஒரு பஞ்சம் வந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி. அப்போ ஏன் இந்த காரியங்கள் இன்னைக்கு வெளிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் செய்கிற ஒரு நியாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் நியாயாதிபதி அல்ல, புறஜாதிகளுக்கும் நியாயாதிபதி, எல்லோரும் அவராலே உண்டானவர்கள். அப்போ நம்ம எந்த ஒரு தவறும் செய்யாத ஒரு மனுஷனை பழி தீர்ப்பதோ குறை சொல்லுவதோ அல்லது அவர்களுடைய நல்ல ஒழுக்கங்களை நன்னடத்தைய வாழ்க்கையை மட்டம் தட்டி பேசுவதோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு காரியம்தான். அப்போ அப்படியாகவே நம்ம செய்து கொண்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே கர்த்தர் நம்ம நியாயம் தீர்ப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உபாகமம் புஸ்தகம் சொல்லுகிறது, அவர் பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல, பட்சபாதம் பார்க்கிறவரும் அல்ல. அப்போ அவர் பட்சபாதம் பார்க்காத ஒரு தேவன். அப்போ இந்த கிபியோனியர் என்று சொல்லுகிற இந்த கூட்டத்தாருக்கு சவுல் செய்ததை குறித்து கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். அப்போ ஆண்டவரை ஆராதிக்காத அந்த ஜனங்களுக்காகவே கர்த்தர் ஒரு வைராக்கியத்தோடு நியாயம் தீர்க்கிறாருன்னா, ஆண்டவரை ஆராதிக்கிற நம்மளுக்காக கர்த்தர் எந்த அளவுக்கு நியாயம் தீர்ப்பார் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நம்ம எத்தனையோ பேரை எவ்வளவுதான் நம்ம தரமான கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட எத்தனையோ பேரை ஏதோ ஒரு வகையில் தவறுகள் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். அது அவர்களுடைய வாழ்க்கை சரியில்லை, போக்குவரத்து சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, பேச்சு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் தவறுகளை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக ஃபஸ்ட்டு நம்மளே ஃபில்டர் பண்ணணும். அதான் ரோமர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்பவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. இவர்களை நீயே செய்கிற ஒருத்தர் ஒரு வகையில் மிஸ்டேக் பண்ண, நீ இன்னொரு வகையில் மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருக்கிற. ஃபஸ்ட்டு உன்னை நீ ஃபில்டர் பண்ணிக்கா, உன்னை நீ கர்த்தருக்கு முன்பதாக தகுதியானவனா நீ காட்டிக்கொள்ளு, அப்போ மற்ற காரியங்களை குறித்து பேசலாம் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால தான் இந்த சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்லுகிறார், அவனுடைய ஆகாமியம் காணாமல் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். அப்போ ஆகாமியம் காணாமல் போகும் மட்டும் தேடி விசாரியும். அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய துர்க்குணம் காணாமல் போகும் மட்டும் கர்த்தர் நம்மளை விசாரித்து கொண்டே இருப்பாராம், நம்மை கண்டித்து கொண்டே இருப்பாராம், அல்லது நம்மளை சிக்ஷித்து கொண்டே இருப்பாராம். இப்போ சவுலுடைய காரியத்தில் அப்படிதான், சவுல் இல்லாமல் போகும் மட்டும் அந்த பஞ்சம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சவுல் உயிரோடு இருக்கிற வரையிலும் அந்த பஞ்சம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ சவுல் சாகும் பொழுதுதான் அந்த பஞ்சம் போகுது. அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய துர்க்குணங்கள் என்ன போகணும், எப்படி போகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சாகணுங்கிறது மாம்சத்தில் சாகணும், உலக ரீதியான எண்ணங்களுக்கு சாகணும், உலக ரீதியான இச்சைகளுக்கு ஆசாபாசங்களுக்கும் நயவஞ்சகமான பேச்சுகளுக்கும் சாகணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நமக்குள்ள வந்தால் மட்டும்தான் இங்கு தாவீது சொல்லுகிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அப்போ சிறுமைப்படுத்தப்பட்ட நம்மளுடைய வேண்டுதலை அவர் எப்பனாலும் கேட்க அவர் தயாராக இருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. இப்போ இந்த காரியத்தை எப்பவுமே நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறார், உன்னுடைய கனி உன்னை வெளிப்படுத்தும். போன வாரம் பார்த்தோம் யார் துன்மார்க்கன் அப்படிங்கிறது. அப்போ இந்த வாரம் நம்மளுடைய அதனுடைய தொடர்ச்சி தான் இது, உன்னுடைய கனி உன்னை வெளிப்படுத்தும். அப்போ எனக்குள்ள துன்மார்க்கமான எண்ணங்கள் இருக்கிறதா, அல்லது தேவனை தேடுகிற எண்ணங்கள் இருக்கிறதா, நல்ல கிரிகள் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன்னுடைய கனி உன்னை வெளிப்படுத்தும். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு சிலர் இருக்கிறாங்க, வெளி தோற்றத்துக்கு நல்ல தரமான கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னாலும் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாம்சத்தினுடைய கிரிகள் ஏதாவது ஒரு வகையில் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதனால அவர்களுக்கும் ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடினால் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பார்க்கறதுக்கு நீ கிறிஸ்தவனா இருக்கிற, ஆனால் உள்ளுக்குள்ளேயே
உலக மனிதனாகத்தான் இருக்கிற, உலக ரீதியான எண்ணங்களோடு தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுத் தருகிறார். அதனால தான் இங்கே கடைசியாக சொல்லுகிறார், மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய முடிய செவிகளை சாய்த்தரலும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் முறையிடுகிற ஒரு முறையிடுதல் அது வீணாய் போகாது, நாம் சிந்துகிற கண்ணீர் வீணாய் போகாது என்பது தாவீதின் வாழ்க்கையின் மூலமாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கற்றுக்கொண்டே வருகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு வகையில் சிறுமைப்படுத்தப்பட்டு இருந்தாலோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் தாழ்த்தப்பட்டு இருந்தாலோ இல்லை மற்றவர்களை நம்ம நிராகரித்தாலோ எந்த வகையாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடி ஓடுவதுமே நம்மளுடைய காரியமாக இருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால தான் நீங்கள் தெளிவாய் சொல்லுகிறார், கர்த்தாவை எழுந்தருளும், உங்களுடைய கையை உயர்த்தும் ஏழைகளை மறவாதையும். அப்போ ஆண்டவருடைய கையை உயர்த்தும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒருவருமே அவர்களுடைய கோபத்துக்கு முன்பதாக நிற்க மாட்டார்கள். அப்படித்தான் இந்த சவுலுடைய காரியங்களும் கூட இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினால இந்த சவுலுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம், கிபியோனியர்களுக்கு தயவு செய்த கர்த்தர் அவரையே நம்பி இருக்கிற நமக்கும் தயவு செய்வார். இப்படிதான் தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் தாவீதுக்கு தயவு செய்து கொண்டே இருந்தார். சவுலுடைய ராஜ்யபாரம் எடுபட்டு போயிட்டு தாவீது கிட்ட போயிட்டு தாவீது ராஜாவானார். அதற்கு பின்பதாக நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு சில காரியங்களை குறித்து உணர்த்துகிறார். உடனே மனம் திரும்புகிறார். சவுலினிடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கீழ்ப்படுதல் இல்லை. அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் தற்புகழ்ச்சியை அதிகமாக விரும்பினார். ஜனங்களுடைய பேச்சை அதிகமாக கேட்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஆளானார் சவுல். ஆனால் தாவீது அப்படி அல்ல. யார் என்ன சொன்னாலும் சரி, கர்த்தர் அவ்வளவுதான். அவருடைய சிந்தனையில் இருந்ததெல்லாம் ஆண்டவர் தான். அவர் நடந்தாலும் ஜெபந்தா, நின்னாலும் ஜெபந்தா, சிங்கத்தின் கவியில் இருந்தாலும் ஜெபந்தா, கரடி குகையில் இருந்தாலும் ஜெபந்தா, காடுகளிலும் மலைகளிலும் ஏறி ஓடும் பொழுது பார்த்தீங்கன்னா அது சர்வசாதாரணமான ஒரு காரியமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்லா தியானித்து பாருங்களேன், அழுவதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்களாம். அப்போ நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைகள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, நான் நல்லா அந்த நிலையை கடந்து வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வண்டி இல்லாத காலத்துல எல்லாம் நடந்து வேலைக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்பட்ட அந்த சிறுமையின் இருக்கும் நெருக்கத்து நிமித்தம் பார்த்தீங்கன்னா வழியில் போகும்பொழுது அழுதுகிட்டே போகிற காலகட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. நிறைய சூழ்நிலைகளை கர்த்தரின் வாழ்க்கையில தாண்டி வர வைத்தார். அப்போ தாவீதோடு பார்க்கும்பொழுது ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நம்மளுடைய சூழ்நிலையில எப்படியெல்லாம் தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த கிரியைகள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் செய்து இருக்கிறார். தாவீது போல நம்மளும் எந்தெந்த சூழ்நிலையில எப்படியெல்லாம் கர்த்தரை அண்டிக் கொள்ளணும், எந்தெந்த வசனங்களை பிரயோஜனப்படுத்தணும், எந்தெந்த வசனங்களை சொல்லி ஜெபிக்கணும் என்று சொல்லி தாவீது நம்மளுக்கு சங்கீதத்தின் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். நாளுக்கு நாள் இது குறையவே குறைவதில்லை. இது அல்ல குறையாத அமுத சுரப்பி போல நம்ம படிக்க 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 கிணத்துல இருக்கக்கூடிய நீதிமானம் கிணத்துல உள்ள ஜலத்தை தேவைப்படும் பொழுது எடுத்துக்கிறான் மூந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் வசனம் சொன்னது போல நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல எந்த அளவுக்கு நம்ம அவருடைய காரியங்களை உள்வாங்கி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை செழிக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அதனாலதான் நீங்க கடைசியாக சொல்கிறார், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி செய்ய முடியும் செவிகளை சாய்த்தரலும். அப்போ ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறிக்க போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நாம உள்ளத்துல என்ன நினைச்சாலும் சரிங்க, அது அவருடைய செவிகளுக்கு கேட்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இரண்டாவது ஒரு காரியம் நமக்கு இன்னைக்கு நினைவில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தூதனை வைத்திருக்கிறார். அவர் என்னுடைய காரியங்களை எல்லாம் அப்பப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பாஸ் பண்ற மாதிரி ஆண்டவர்கிட்ட மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் உணர்த்தும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நீ சந்தித்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே நம்ம ஃபோனுகளை அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா அல்லது வேதத்தை அதிகமாக தியானிக்கிறோமா அப்படிங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதிகமான காரியங்கள் இருக்காது. நான் ஒரு முறை சொன்னேன், ஒரு சிலர் அதை என் சொப்பனத்திலே கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு காரியம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே பைபிள் வச்சுட்டு இங்கே ஃபோனை நோண்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் எல்லாம் என் சொப்பனத்தில் போனது. அப்போ ஏன் இதெல்லாம் கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த ஒரு பயம் இருக்கணும். நம்ம வீட்டில் பரிசுத்த வேதாகமும் இருக்குது, ஆண்டவர் இருக்கிறாரு. பவுல் சொல்றாரு, சபையை நீங்க தான் சபை, ஆண்டவருடைய ஆலயம் நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்குள்ள உள்ள கால் எடுத்து வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு உலக மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பக்தி வைராக்கியம் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ இடத்துல காணப்படுவதில்லை என்பதுதான் வேதனையான ஒரு காரியமா இருக்கிறது. ஏன்னா இடத்துல ஒரு ரிசல்ட் ஆகி போச்சு. ஆண்டவர் எதை செஞ்சாலும் மன்னிச்சிருவார். ஆனா அது பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார் என்பது அவர்கள் அதிகமான பேர் உணர்வதே இல்லை. அதனால இங்கே இந்நாளிலும் கூட நம் தியானத்தின் சங்கீதத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை போல கர்த்தர் நம்மளுக்கு மட்டும் நியாயம் செய்ய மாட்டாரு. நம்மளால புறஜாதிகள் துன்பப்படுத்தப்பட்டாலும் வெட்கப்படுத்தப்பட்டாலும் வேதனைக்குள்ளானாலும் கர்த்தர் அவர்களுக்கு சார்பாக நின்று நம்மளை நியாயம் தீர்ப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகையினால அவர் பட்சபாதம் பண்ணுகிற தேவனும் அல்ல, பரிதானம் வாங்குகிற தேவனும் இல்லை. அவருக்கு எல்லாருமே ஒண்ணுதான். ஏன்னா எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். ஆகையினால நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வையில எப்பொழுதும் நம்ம நீதி உள்ளவர்களாக தேவனுடைய நீதியை செய்கிறவர்களாக கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்போம் என்று சொல்லி நல்ல சங்கீதங்களை தந்த ஆண்டவருக்கும் பேசுகிற ஐயாவுக்கும் நன்றிகளை சொல்லி சங்கீதங்களை